ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் பார்க்கலாம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரியில் வந்து ஒருக்காமலைன்னு இருக்குது. சங்ககிரி தான் எங்களோட நேட்டிவ். அங்கே ஒருக்காமலையில் வந்து பூஜைக்கு கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு அங்கே போயிட்டுருக்கோம். ஒன்று வாங்கலான்னு நினச்சோம், மறந்து கோதரைக்கெலாம் மேலே இருக்கும். ஞாபகம் இருக்கா மாமா? கோஸ்பழம் இவங்களை பார்த்தோடினா நின்ன புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருந்தது அந்த பொம்பளை. இவங்களை பார்த்தோடினா நினைப்பு வந்தது. பழம் சாப்பிட்றாங்க. நான் கோசப்பழம் சரி வெயிலுக்கு கோசப்பழம் ஒரு 4 கோசப்பழம் வாங்கிட்டு வந்து எல்லாம் உடச்சாங்க கொண்டு வச்சோம்னா சாப்பிட்டுன்னு நினச்சேன். நேற்று சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், ரேட்டு கம்மி தானே வாங்கிட்டு வரோம், கேஸ் போட்டுட்டு தானே வருவோம். அது வைக்க மறுபடியும் எல்லாம் டைம் ஆகி போயிருக்கு அவங்க மேலே வரத்துக்கு. அது நாமளும் இருந்தப்போ வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் குழு குழுன்னா அது சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வெயில் மாடி கீழே கேரட்டு இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருப்பாங்க போல. கேரட் பாருங்க, யாரோ கொண்டு வந்து கூட கூடயே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பொரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு. சாப்பாடு அப்போ ஏதாவது பூஜைக்கு முடிஞ்சிருக்குமா? இவ்வளோ சாதம் இருக்கு, இல்லைன்னா மீதியான சாதமாக கூட இருக்கலாம். சனிக்கிழமை இல்லை அந்த பூஜை கூட மீதி இருந்தால் எல்லாம் வச்சிருப்போம். அதான் மீதியான சாதமாக கூட இருக்கலாம். நேற்று இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு சின்ன மலை தான். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நடந்தால் வரணும். இப்போல்லாம் வந்து ரோட் போட்டாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இது வரைக்கும் வரலாங்க. வந்து நம்ம 2 வீலர் 4 வீலர் எதில் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே நடந்தான் போகணும். முதல்லாம் பார்த்திங்கன்னா மேலே நடந்து போகவும் ஸ்டெப் இல்லை, இப்போல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, மேலே ஸ்டெப் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் போன டைம் வரப்பயே ஸ்டெப் மட்டும் போட்டிருந்தாங்க, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. எப்படியும் இன்னும் 1 இயர் கழித்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் பூஜைக்கு கொடுப்போங்க. இந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு வந்து ஒருக்காமலை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சக்தியான சாமி. அதனால தான் வந்து எப்பயுமே பூஜைக்கு கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த இயர் முடியங்காட்டி பூஜைக்கு கொடுத்துருவோம். இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா பூஜைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. சப்போஸ் வந்து வேண்டுதல் வந்து அந்த இயர் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து திருக்கோடி கொடுக்கறதும்பாங்க. ஒரு திருக்கோடி 2 திருக்கோடின்னு ஒட்டுக்கா கூட நிறைய பேர் கொடுத்துக்குவாங்க. இந்த இது இருக்குது இல்லைங்களா, பாறை மாதிரி, இதுக்கு அடியில் தான் சாமி இருக்குது. இங்கே ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, இந்த குன்று வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே போய் தான் உள்ளே சாமி இருக்குது, இதுக்கு அடியில் தான் சாமி இருக்குது. வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுங்க. இங்கே முன்னாடி ஃபுல்லாக ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து பெருமாள் இருப்பார். நிஜ ஆஞ்சநேயருக்கும் பஞ்சமே இருக்காது, மாலாத ஆஞ்சநேயர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் பயங்கர சேட்டைங்க, ஆஞ்சநேயர் சேட்டை சொல்லவா வேணும், அவ்வளோ சேட்டை பண்ணோம். ஆனால் நல்லாயிருக்கும் இந்த இடம். இங்கே பாருங்கள், இவர் நாங்கள் வந்தப்போ வந்து அபிஷேகம் பண்ணப்போ பேரிச்சம்பழத்தை ஒன்றை வந்து ஆட்டையை போட்டு வந்துட்டாருங்க. அது எவ்வளோ அழகாக கொட்டை எடுத்து சாப்பிட்றான் பாருங்களே. அது இது ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் காட்டுறேன். இது வந்து டாப்புங்க. அங்கேருந்தே பக்கத்தில் கொஞ்சோண்டு ஏறணும் அப்படின்னா இந்த டாப் இருக்கும். அங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வியூ. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஆக்சுவலி வந்து 3 பேர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் 3 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக திருக்கோடி கொடுப்பாங்க. மேலே வந்து தீபம் ஏற்றிட்டு நம்மளுக்கு பொங்கல் கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தான் அந்த பொங்கல் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியது தான். எப்படியும் மார்னிங் வந்தால் ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிரும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. பூஜையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக இந்த 2025 நடக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எங்கள் லைஃப்லேயும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு வேண்டிக்கிங்க. ஓகேவா ப்ளீஸ்?
இப்போ வெளியே கொண்டு வராரு இல்லைங்களா, இதுதான் வந்து திருக்கோடி. இது வந்து மேலே அங்கே தூண் மாதிரி இருக்கும், அதில் வச்சு சாமி கும்பிட்டுக்குவாங்க. இந்த தீபம் ஏற்றி அந்த பிரசாதம் வைக்கிறது தான் திருக்கோடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், 2-3 வருஷம் பண்ண முடியல, 2-3 வேண்டுதல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமையும் 4 திருக்கோடியும் ஒட்டுக்கா நம்ம கொடுத்தோம்னாலும் 4 பூஜை பண்ணுவாங்க. அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட வில்லிங்ஸ் தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வைக்கிற வேண்டுதலை அப்பப்போ நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா தான் நல்லது. சாமி கும்பிடுங்க. சாமி பாய்க்கு சாமி பட்டி வாங்க தொட்டல பிள்ளை போடுங்க. பார்த்து சாமி கொண்டு வர மாதிரி கொடி வந்து சாமி. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் வச்சதுக்கப்புறம் அந்த தட்டில் இருக்க பிரசாதத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. யார் பூஜைக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க கையால் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு தட்டை வந்து ஃபுல்லாக ஆஞ்சநேயருக்கு தான். இந்த டைம் பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து ஏகப்பட்ட பேர் சுற்றுவானுங்க, வந்து ஒரே போட்டியாக இருக்கும். இந்த 2-3 நாளாக கொஞ்சம் சித்திரை மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே திருக்கோடி நிறையா கொடுத்துட்ருக்கனால பார்த்திங்கன்னா சாருங்களுக்கு வந்து வயிற்றுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விவசாயி தாங்குவீங்க, விவசாயிக்கும் கை தாங்க. எங்கள் வீட்டுக்கார் தாங்க மாட்டார். அப்படியே கமிட்டிருங்க. ஏன்னா இன்னைக்கு பொறுத்தவரை நம்ம எப்படி போட்டாலும் ஒன்றும் வேலையாகுது. அதெல்லாம் நாளைக்கு தான் இதாகும். அவ்வளோதாங்க, பூஜை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியே வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்துருவாங்க. நம்ம பூஜைக்கு கொடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து 2 பிரசாதம் ஒரு தட்டத்தில் கொண்டு போகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு 2 கொடுத்துட்டு ஆஞ்சநேயருக்கு 1 கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அன்னதானம் தான். காலையிலேருந்து ஒரே பசியில் இருக்குங்க. முழுசாக விரதம் இருந்து தான் வந்து பூஜையை முடிச்சுட்டு துளசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விரதத்தை முடிக்கணும். ஆனால் இங்கே கொடுக்குற சாப்பாடு ரசம் அடிச்சுக்க முடியாதுங்க. ஓகே, நான் சாப்பிட்டு கிளம்புறப்ப vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கள் கூட வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் ரொம்ப லேட்டு. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் vlog-ல் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த கோவிலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் சங்ககிரியில் இருக்குது. சாட்டர்டே மட்டும்தான் கோயில் திறந்துருப்பாங்க. இடப்பட்ட நாளில் கோயில் நீக்கி இருக்காது, சாட்டர்டே மட்டும்தான் நீக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா எல்லோரும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நாங்கள் வந்து 2 தட்டம் ஃபுல்லாக அந்த பிரசாதம் வாங்கினோங்களா, அதை எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடந்து வருவோம்னு சொன்னோம்ல, அந்த ரூட் இருக்குது. இங்கே ஒரு கோவில் தெரியுது இல்லைங்களா, இதில் தான் நடந்து போகணும். இங்கே நிறைய ஆஞ்சநேயர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடே பெருசாக கிடைக்காது. அதனால் வந்து நாங்கள் இங்கே எல்லா ஆஞ்சநேயருக்கும் இருக்கிற சாப்பாட்டெலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிரசாதம் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்புறோம். நாங்கள் சாப்பாட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மங்கி குட்டீஸ் தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரில, மாலாத பேர் வந்துட்டாங்க. எங்களுக்கு கூட நினச்சோம் என்னடா 4-5 பேர் தான் இருக்காங்க, எல்லாம் அந்த பக்கம் வந்துட்டானுங்களாட்டிருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்கே கொடுத்துருந்தா கூட வந்து அவனுங்களுக்குலாம் நிறைய சாப்பாடு இருக்குங்க. இவங்க பார்த்தா சாப்பாடே இல்லை. ஒருத்தங்க வந்து கேரட்லாம் வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான் இருந்தது. பட் அந்த சைடு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அப்புறம் பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒருத்தங்க கேரட் மட்டும்தான் வச்சுட்டு போயிருந்தாங்க. இங்கே நிறையா பேர் இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே போவாங்க, காட்டில் விளையிறத வந்து கொடுத்துட்டே போவாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோடு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அது அவங்களோட வில்லிங்ஸுங்க. ஓகேங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் vlog-ல் சந்திக்கிறேன். பாய்.